வணக்கம் பாஸ்கர். சட்டப்பேரவையில் இப்ப இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள் குறித்து விவரமா சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கல்வியை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கணினி மையங்கள் அமைப்பதற்காக 437 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்தும் விதமாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தொடக்க மற்றும் நடுத்தர பள்ளிகளில் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 39 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். சுமார் 40 கோடி ரூபாய் அளவில் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக நிதி ஒதுக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 7 இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அது இந்த ஆண்டிலேயே தொடங்கப்படும் என்றும் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி 3 தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து உயர்கல்வியில பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியிட்டது போல பள்ளிக்கல்வியிலும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக மாணவர்களுடைய திறன் மேம்பாடு அடையும், கல்வியில் நாட்டம் செலுத்துவதற்கான அனைத்து விதமான எண்ணங்களும் மாணவர்களிடம் மேலோங்கும், மாணவருடைய சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தன்னுடைய விதி 110 கீழ் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பாஸ்கர், இந்த 7 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இல்ல எந்த இடங்கள்ல தொடங்கப்படும் ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா, இல்ல அது வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாஸ்கர்? 110 கீழ் வெளியிடப்படக்கூடிய இந்த அறிவிப்புகளில் இன்றைய அறிவிப்பில் இந்த 7 இடங்களில் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டே 7 இடங்களில் அரசு மற்றும் கலை கல்லூரிகள் இந்த ஆண்டு தொடங்கப்படும், பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் 3 தொடங்கப்படும் என்றும் அது இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கு பிறகு அரசாணை வெளியிடப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவைப்படுகிறது, மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் எப்படி இருக்கிறது, 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, அந்த பகுதிகளுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அரசாணை வெளியிடப்பட்டு கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏற்கனவே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும், பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துள்ளனர். இந்த நிலையில் பார்க்கும்போது 7 இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும், அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் தொடங்கப்படும், அது இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று 110 விதிக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது விரைவிலேயே அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு கல்லூரியில் தொடங்கப்படும், எந்த இடங்களில் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும்.